மச்சி இப்போ போகிற ரெசார்ட்டு சூப்பராக இருக்கும்டா. இது அப்படியே பெரிய பெரிய ரெசார்ட்லாம் பார்த்துருக்கேன். நீ ஓவராக ஊட்டாமல் வண்டியை ஓடும். வா வா பார்க்க தானே போகிறா. சார், வீக் டேஸில் ஹெவி ஒர்க் சார். வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ஏதாவது சரக்கு போடுற மாதிரி இடம் இருக்கா சார்? சார் இடம் இருக்காவா? அல்டிமேட்டான இடம் இருக்குது சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்டெப்பு வந்து சைடில் இருக்குது, அதில் ஏறி ரூட் ஆஃப்க்கு போயிடுங்க. பீச்லேருந்து வர காற்று சும்மா சில்லு 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 வீசும் சார். அங்கே உட்காந்து நீங்கள் சரக்கு போடுங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் சார். அப்புறம் எங்கள் ரெசார்ட்டை நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த ரெசார்ட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் அடிக்கடி வருவோம் சார். சார், என்னுடைய ஐடி கார்டு. சரி, நாங்கள் ஊருக்கு. தேங்க்யூ. சார், நீங்களும் எங்கள் ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு அதோட முக்கியமான வேலை இருக்குது சார். சரக்கு வாங்கி வச்சுட்டு ஏன்டா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா வரமாட்டுது? Cheers. ஹலோ, சொல்லுமா. டேய், எங்கடா இருக்க? காலையில போனவன் இன்னும் நீ வீட்டுக்கு வரல. சீக்கிரம் வாடா வீட்டுக்கு. அம்மா, இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அதை மட்டும் சொல்லு. டேய், கோயிலுக்கு போனேன்டா இன்னைக்கு. ஒரு பூசாரியை பார்த்தேன். அவர் சொன்னதை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுட்டான். நீ பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன சொன்னார் அவரு? உன் பிள்ளைக்கு ஒரு கண்டை இருக்கு, அவனை நீ பாதுகாத்து வச்சுக்கணும்னா உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு சொன்னார்டா. சீக்கிரம் வாடா வீட்டுக்கு. எவனோ ஒருத்த கோயிலில் லூசுத்தனமாக வளர்ந்தது, என்ன எதுக்குமா படுத்துற? வைமா போனேன். டேய் டேய் டேய், கட் பண்ணிட்டான் போன. ஏய், என்ன 3 கிளாஸ் ஊற்றுனதுக்கு சரக்கு தீர்ந்து போச்சு. காரில் சரக்கு இருக்கு, இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாமா? வைபவ் வாங்க. போய் சரக்கு எடுத்துட்டு வந்துடும்.
டேய் என்னடா போன ரவி? எங்க இருக்க ரவி? ரவி ரவி என்ன போயிட்டு சரக்கு எத்தனை வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏய் ஏய் பிரித்தி Pradeep! Hey! Hey, Pradeep! Hey! Hey! Pradeep! டேய் ஏன்டா இவனை கொன்ன? யாரா நீ? அவன் சாக வேண்டியவன்டா, அதான் செத்துட்டான். இந்த கொலையை பற்றி நீ வெளியே சொல்லாமல் இருந்தா உன்னை உயிரோட விட்டுறேன். என் ஃப்ரெண்டு ரவி எங்கடா? அவன் என்னடா பண்ண? டே ரவி, நீ ஏடா இவனை கொன்ன? கொல்ற அளவுக்கு அவன் என்னடா பாவம் பண்ணா? கூடவே பழகிட்டு கொண்டு இருக்கேடா துரோகி. துரோகியா? நானா? இவன் எவ்வளோ பெரிய துரோகின்னு தெரியுமாடா உனக்கு? கூட படிக்கிற பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவள் ஏற்றுக்கலன்னொன்னு அவளுடைய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி சோசியல் வீடியோவில் போட்டு அவளை அசிங்கப்படுத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாடா என் தங்கச்சி. இவன் தெரியுமா உனக்கு? அதனால தான் நான் அவன் கம்பெனிலே வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அவன் உயிரை என் கையால் எடுக்கணும்னு. தப்பா சொல்றா? என் வீட்டுக்கு நீயே வந்திருக்க.
என் தங்கச்சி என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான்னு உனக்கு தெரியல. அநியாயமா சாவடிச்சுட்டான்டா இவன். இவன் ஊரே வாங்குமா சொல்ற?